4 வேதங்கள்னாலும் செய்ய முடியாததை கூட முருக ஒரு சாதாரண ஒரு முருக பக்தை, ஒரு முருக பக்தனோ முருக வழிபாடு செஞ்சு தங்களுடைய நவகிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்கிக்கலாம். மற்றவங்களுக்கும் அதை வச்சு நல்லது பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன் அளிக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். இவர்னால பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் இருக்கும், அதையும் உங்களுக்கு நீக்கி கொடுத்துருவாரு. சில பேருக்கு வியாபாரம், இல்லை வீட்டில் உள்ள பில்லி சூனிய ஏவல், பொருளாதார ரீதியாகவும் சரி அனைத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் தான் முருகப்பெருமான் வழிபாடு. இப்போ தான் புதுசு புதுசாக நிறைய தெய்வங்கள் ஆங்கிலேயங்களை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டாண்டு காலமாக நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வழிபாடு செஞ்ச ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் தான் முருகப்பெருமான். அதை விட்டுட்டு இப்போ நம்ம ஆங்கிலேயங்களை சிறு சிறு தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சிறு தெய்வங்கள்னால நம்மளுடைய பெரிய பெரிய நமக்கு நடக்கக்கூடிய பாதிப்புகளை நீக்க முடியாது. குலதெய்வமாக இருந்தாலும் கூட நமக்கு ஏற்படக்கூடிய நவகிரகங்கள்னால ஏற்படக்கூடிய சில விஷயங்களை தடுக்க முடியாது. கேட்டால் உனக்கு கிரக பலன், அதை நீ அனுபவிச்சுதே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் விலகிக்கிறோம். ஆனால் முருகன் அப்படி கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பக்தி செலுத்துகிறோமோ நமக்கு அந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்து முருகன் அனைத்தையும் நீக்கி உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசிக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% ஜாதகத்தில் உங்களுக்கு என்னென்ன கெட்ட பலன்னு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்துலேயுமே இருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு வளமான எதிர்காலத்தை நீங்கள் அமைச்சுக்கலாம்.